ஏன் நீ திராவிட அரசியல பேசுற? ஏன் பெரியார் குறித்து பேசுற? ஏன் நீ மார்க்சிய அரசியல பேசுற? ஏன் தமிழ் தேசியத்த பேசுற? அப்படின்னு வந்து அண்ணன் திருமா வந்து தொடர்ச்சியா குறிவைக்கப்படுவாரு. எப்படி நீ சுயசாதி அரசியல், உன் ஜாதிக்கு மட்டும் அரசியல் பண்ணிட்டு போ அப்படிங்கிற விமர்சனம் வந்து அண்ணன் திருமா மேல இருக்கோ, அப்படியா சாதி வெறியர்கள்லாம் புடிச்சு அவர தள்ளுறாங்களோ, அதே போல சங்கிகள்லாம் சேர்ந்து, மத தீவிரவாதிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, "நீ எதுக்கு பெரியார் அரசியல் பேசுற? நீ எதுக்கு தமிழ் தேசிய அரசியல் பேசுற? நீ எதுக்கு மார்க்சிய அரசியல் பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா அவர அம்பேத்கர் அரசியலுக்குள்ள சுருக்குறது தான். ஏம்பா அம்பேத்கர் அரசியலுங்கிறது சுருங்கி போற அரசியலான்லாம் புத்திசாலித்தனமா கேட்கக்கூடாது. அம்பேத்கரி அரசியல் உலகத்துக்கான அரசியல் தான், பரந்து விரிந்த அரசியல் தான். ஆனா, அம்பேத்கரி அடையாளத்தோடு மட்டும் நீ என்ன அரசியல் பேசினாலும், உன்ன அம்பேத்கருக்குள்ளேயே, சாதிக்குள்ளேயே என்னால சுருக்கிட முடியும் அப்படிங்கிறது தான் சங் பரிவார்களோட திட்டம். சங்கிகளோட திட்டம், ஆர்எஸ்எஸோட திட்டம், ஜாதி வெறியர்களோட திட்டம். அப்போ தொடர்ச்சியா எப்படி நீ சுயசாதி அரசியல் பேசுங்கிறாங்களோ, அதே போல நீ அம்பேத்கரி அரசியல் மட்டும் பேசுன்னு அண்ணன் திருமா குறிவைக்கப்படுறார். இருந்தாலும் நான் சாதிக்கானவன் இல்ல. நான் வெறும் ஒற்றை கருத்தியலுக்கானவன் இல்ல. மக்களுக்கு சமத்துவத்தை ஏற்படுத்த, மக்களுக்கு சுதந்திர வாழ்வ உறுதி செய்யக்கூடிய, மக்களுக்கு பொருளாதார வலிமையை ஏற்படுத்தக்கூடிய, பொருளாதார சுதந்திரத்த பேசக்கூடிய, சுரண்டலுக்கு எதிரா பேசக்கூடிய, தமிழ் இனம்ங்கிற தமிழ் இனத்துக்கு ஒரு தனி ஈழம் அவசியம் அப்படின்னு பேசக்கூடிய அத்தனை அரசியலும் எனக்கான அரசியல், மக்களுக்கான அரசியல், இதுதான் என் கொள்கை அப்படின்னு எத்தனை எதிர்ப்பு வரினும் அவரோட வரியிலே சொன்னோம் அப்படின்னா, நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறி மீறாமல் வாழ்தல் வீரம். நெருப்பலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவோட வரியே அவருக்கு நம்ம சொன்னோம். அவர் அதுவா இருக்கிறதுனால தான் இப்படியான வரிகள்லாம் நமக்கு கொடுக்குறார். இப்படியான ஒரு தலைவனை வந்து நாம ஏன் வந்து ஒரு சாதிக்குள்ள சுருக்கி பார்க்கணும்?